ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரலையும் நடந்த ஐபிஎல் ஹையஸ்ட் ட்ரேட், அதாவது டாப் 10 ஹையஸ்ட் ட்ரேட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் யாருன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஐபிஎல்ல ட்ரேட்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளாக சொல்லணும். இப்போ ஒரு டீம் வந்து என்னோட டீம் கிட்ட அந்த பிளேயர் வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணி அவங்க கிட்ட பணமாவோ இல்லை வேற ஏதாச்சும் பிளேயரை மாற்றுறதாவோ இந்த மாதிரி விஷயத்தில் பண்ணுறதாங்க ட்ரேடு. டாப் 10 லிஸ்ட்டில் எந்த பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நம்பர் 10th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் குவாண்டன் டிகாக் தாங்க இருக்காரு. இவர் 2.8 கோடிக்கு ஆர்சிபில இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷத்துல இவரை ட்ரேட் பண்ணாங்கன்னா 2019ல ட்ரேட் பண்ணாங்க. அந்த வருஷத்தை மறக்க முடியாத மும்பை இந்தியன்ஸ் அந்த வருஷத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு டீமா இருந்தாங்க. நம்பர் 9th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ட்ரெண்ட் போல்ட் தாங்க இருக்காரு. இவரை 3.2 கோடிக்கு டிசில இருந்து மும்பை இந்தியன்ஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. இது எந்த வருஷம் பண்ணிருக்காங்கன்னா 2020ல பண்ணிருக்காங்க. இந்த ஒரு ட்ரேடும் வேற லெவல்ல ஆச்சு மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரையும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு ட்ரேட்னால ட்ரெண்ட் போல்ட் மாதிரி ஒரு பிளேயரையும் பும்ராவையும் கம்பைன் பண்ணி அந்த ஒரு டீமே வேற லெவல்ல இருந்தாங்க. நம்பர் 8th எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ஷிகர் தவன் தாங்க இருக்காரு. இவர் 5.2 கோடிக்கு இவரை ட்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம் ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ்ஆர்ஹெச்ல இருந்து டெல்லிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு வருஷத்துல 2019ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரேடும் ஒரு நல்ல ட்ரேடுங்க. நான் ஷிகர் தவன் மாதிரி பிளேயர் டெல்லிக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸே பண்ணியிருந்திருக்காரு. நம்பர் 7th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ரவிச்சந்திரன் அஸ்வின் தாங்க இருக்காரு. இவர் ஒரு தரமான ஆஃப் ஸ்பின்னர். இவர் 7.6 கோடிக்கு பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம் இவரை ட்ரேட் பண்ணாங்கன்னா 2020ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அஸ்வினும் தரமான ஒரு ஸ்பின் பவுலர். இவரையும் வச்சு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டெல்லி ட்ரேட் பண்ணதுல இவரும் ஒரு நல்ல பிளேயர் சொல்லலாம். நம்பர் 6th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ஆவேஷ் கான் தாங்க இருக்காரு. இவரை 10 கோடிக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா எல்எஸ்ஜில இருந்து ஆர்ஆருக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2024ல ஒரு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ட்ரேட் ஒரு பெஸ்ட் ட்ரேட்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் இது ஒரு ஓகேவான ட்ரேட்னு சொல்லலாம். ஏன்னா ஆவேஷ் கான் இன்னும் ஒரு பெருசா இந்த ப்ரோ பண்ணல, பட் இருந்தாலும் ஒரு நல்ல ட்ரேடாக தான் இருக்கு. நம்பர் 5th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா லோக்கி ஃபர்கியூசன். இவரை 10 கோடிக்கு இவரையும் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம்னா ஜிடில இருந்து கேகேஆருக்கு ட்ரேட் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2023ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இவரும் ட்ரேட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு கேட்டால் அவ்வளோ பண்ணல, பட் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்திருக்காரு. நம்பர் 4th பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ஷெர்குல் தாக்கூர் தான் இருக்காரு. இவரும் ஒரு தரமான பேஸ் பவுலர். இவரை 10.75 கோடிக்கு இவரை ட்ரேட் பண்ணாங்க. டிசில இருந்து கேகேஆரை ட்ரேட் பண்ணாங்க. எந்த வருஷம் ட்ரேட் பண்ணாங்கன்னா 2023ல இவரையும் ட்ரேட் பண்ணாங்க. இவரும் ட்ரேட் பண்ணதுக்கு எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணாருன்னு கேட்டால் அவ்வளோ பண்ணல, பட் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருந்திருக்காரு. நம்பர் 3rd பிளேஸ் எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் தினேஷ் கார்த்திக் தான் இருக்காரு. இவர் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் ஒரு தரமான பேட்ஸ்மேன். 12.4 கோடிக்கு இவரை ட்ரேட் பண்ணாங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம் ட்ரேட் பண்ணாங்கன்னா பஞ்சாப்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணாங்க. இந்த 2012 காலகட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் கப்பே அடிக்கல, அதே இடத்துல தான் பஞ்சாப் இருந்தாங்க. பட் இந்த ஒரு ட்ரேட் அவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்கல. நம்பர் 2nd பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா பிளேயர் ஹர்திக் பாண்டியா தான் இருக்காரு. ஒரு தரமான ஆல்ரவுண்டர். இவரை 15 கோடிக்கு ட்ரேட் பண்ணாங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீமுக்குன்னா ஜிடில இருந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ட்ரேட் பண்ணாங்க. எப்போ பண்ணாங்கன்னா 2024ல பண்ணாங்க. இவர் அந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்கு இம்பாக்ட் கொடுத்தாரான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்கல. ஏன்னா அந்த வருஷம் அவரோட ஒரு ஒஸ்ட் வருஷம் சொல்லலாம். பட் அடுத்த வருஷமே ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாரு. இவர் அந்த வருஷம் ட்ரேட் பண்ணதுல ஒரு கேப்டனா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆதரிச்சாரு. அந்த ஒரு கேப்டன்ஷிப்பும் இவர் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரியா அந்த வருஷம் பண்ணல, பட் அடுத்த வருஷம் ஒரு நல்ல கேப்டன்ஷிப் கொடுத்தாரு. நம்பர் 1st பிளேஸ்ல எந்த ஒரு பிளேயர் இருக்காருன்னா கேமரூன் கிரீன். இவரை 17.5 கோடிக்கு ட்ரேட் பண்ணாங்க. எந்த டீம்ல இருந்து எந்த டீம் ட்ரேட் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்து ஆர்சிபி ட்ரேட் பண்ணாங்க. எந்த வருஷத்துல 2024ல பண்ணாங்க. இவரும் ஒரு தரமான ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர். அதனாலதான் இவரை ட்ரேட் பண்ணாங்க. பட் அந்த ஒரு வருஷத்துல இவரோட இம்பாக்ட் அவ்வளோ பெருசா இருந்துச்சுன்னா கேட்டா இல்ல. இருந்தாலும் இவர் ஒரு நல்ல ஓகேவான ட்ரேட்னு சொல்லலாம். இந்த ஒரு ட்ரேட் ஐபிஎல் ட்ரேடிங்லேயே வேற லெவலில் இம்பாக்ட் கொடுத்த ட்ரேட் இது. உங்களுக்கு தெரிஞ்சதை காமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. மறக்காம பெர்லின் டெக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.